like I'm floating. Yeah, break out, I've got to see. Hello guys, welcome back to my channel. So சேனலுக்கு சொல்ல மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரைடு தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட வந்தாச்சு. வண்டிக்கு வந்து ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. பெட்ரோல் ஓடிக்கிட்டுருக்கு. கொஞ்ச நாள் ஆயில் வேறு மாற்றணும். லடாக் ரைடு போகிறதுக்குள்ளே எல்லாத்தையுமே சரி பண்ணணுங்க. வண்டியில் எல்லாச்சும் மாற்றணும். இன்ஜின்லாம் நல்லா தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு தான் வண்டி வந்து அவ்வளோ வெளியே எடுத்துகிட்டு போகிறதே இல்லை. லடாக் போயிட்டு வந்து தான் எதாக இருந்தாலும் மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகே, ஓகேங்க. ஸோ அப்படியே கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோன்னு வச்சுங்களேன், நம்ம ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஊருக்கு வந்து போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இப்போ வைகை ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா நிறையா தண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மழை வந்து இந்த வாட்டி வந்து சீசன் டைம்ன்றனால, ஸோ சீசன் டைம்னு சொல்ல முடியாது, இந்த வாட்டி நிறைய மழை பெய்யுது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும், அதான் உண்மை. ஓகேவா? அதனால் வந்து இந்த மாதிரி குருவித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அணைக்கட்டு மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த அணைக்கட்டில் எப்படி தண்ணி வருது, ஒருவேளை நான் ஃபுல் ஃப்ளோவாக போச்சுன்னா எதுவுமே தெரியாது, பட் குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதை வந்து பார்த்துட்டு, ஸோ முடிஞ்சால் வந்து அதில் குளிக்கிற வீடியோ வருமானு தெரில. ஏன்னா வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்து போய் ஒரு பார்வை பார்த்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு எப்படி இருக்குது, குளிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கா, இல்லை ஃப்ளட்டு ஓவராக வருதா அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே போகிறோங்க. ஸோ இதாங்க இன்றைக்கி வீடியோவில். சரி, ஓகேங்க. ஸோ இப்போ அதான் நான் சொன்ன மாதிரி அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:15 ஆகுது. கரெக்டாக அப்படி ஸ்ட்ரைட்டாக போய் அப்படியே மேலக்கால் ரோடை பிடிச்சி அப்படியே ஸ்ட்ரைட்டாக குருவித்தோர் ரோடு. ஸோ இதுதான் நம்ம பிளானு. ஓகேவா? ஸோ நேற்றாங்க வண்டி வாட்டர் வாஷ் விட்டேன், அதுக்குள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ தூசி ஆயிடுச்சு. இந்த ரோடை என்றைக்கு போட்டு முடிக்க போகிறாங்கன்னே தெரில. அங்கிட்டலாம் போட்டு முடிச்சிட்டாங்க, இது மட்டும் இன்னும் பெண்டிங் இருக்குது. சரி, ஓகே. ஸோ லடாக் ரைடு அப்டேட் அதோடு வந்து விட்டுட்டேன். ஸோ அதுக்கடுத்து வந்து எனக்கு டைமே கிடைக்க மாட்டேது. அதுக்கடுத்து இந்த வீடியோ போடுறதுக்கே, பேசி வீடியோ போடுறதுக்கே டைம் கிடைக்க மாட்டேதுங்க. அதாங்க, அதனால தான் ஷார்ட் கிளிப்ஸ்லாம் வீடியோஸ்லாம் நிறைய எடுத்து வச்சு அப்படியே சும்மா ரீல்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா? வாய்ஸ் ஓவர் போடுறதுக்கே டைம் கிடைக்க மாட்டேது. அதான் மே மந்த் வந்து கன்ஃபார்ம் இந்த இயர் வந்து 99% கன்ஃபார்ம் போயிடலாம். அதனால் வந்து நீங்கள் யாராச்சும் வர விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு டேக் பண்ணுங்கள், இல்லாட்டி எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா ஆனால் இன்னொன்றுங்க, யார் ஃபஸ்ட்டு நம்மளை இது பண்ணி ஓகே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி. அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு வாட்டி சொல்லிட்டோம்னா அப்புறம் ஒரு வாட்டி பேச்சு மாறக்கூடாது, அது நல்லா இருக்காது. அப்புறம் ஒருத்தங்க இவங்களை கூப்பிட்டு போகிறேன், அவங்கள கூப்பிட்டு போகிறேன்னு. அதனால் வந்து அது தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, சப்போஸ் தெரியாதவங்களாக இருந்தாங்களானும் ஓகே தான். பட் ஆனால் வந்து பட்ஜெட்டை மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க. பட்ஜெட்டுன்ற மாதிரி இன்னும் கூட எனக்கு சொல்லிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் ரெடி பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாங்க. நான் ஐ திங்க் ஸோ. அதான் என் கூட பில்லியனாக வர்றதா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். இன்னொரு பைக்கில் வர்றதா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். எனக்கு எப்படினாலும் ஓகே தான். பட் பில்லியனாக வர்றதா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் தனியாக பைக் எடுத்தாலும் அது உங்களோட இது தான். ஓகேவா? பில்லியனாக வந்தால் கொஞ்சம் குறையும். அப்படியே தனியாக பைக்கில் போகிற மாதிரி இருந்தால் ஃபுல் இது நீங்கள் போடுற மாதிரி இருக்கும், வேறு ஒன்றுமே இல்லை. அதனால் வந்து நான் வந்து மே மந்த்து கன்ஃபார்ம் யார் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி என் கூட நானாக சோலோவாக கிளம்பிடலான்னு தான் பிளான் போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? ஏன்னா வந்து சோலோவாகவும் ஏன்னா நான் நிறையா ரைடு சோலோவாக தான் போயிருக்கேன் இன்ன வரை எல்லாமே. நான் வந்து என்ன சொல்கிறது, நான் வந்து எப்பயுமே வந்து
சோலோவாக போய் பழகியாச்சு நிறையா. ஒரு சில டயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பில்லியனோட போயிருப்பேன். பட் மேக்ஸிமம் நிறையா ரைடு சோலோவாக தான் போயிருப்பேன், லாங் ரைடெலாம். அதனால் வந்து எங்கேனாலும் லடாக் ரைடுக்கு வந்து இந்த வாட்டி வந்து கன்ஃபார்ம் வந்து போகிறோம். உறுதி ஆகிடுச்சு. பட்ஜெட்டை மட்டும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ரெடி பண்ணிட்டோன்னா டக்குன்னு கிளம்பி பறந்து போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? அப்புறம் வேறு என்ன சொன்னேன், வேறு எதுவும் இல்லைங்க. வேறு சப்போஸ் இன்ஸ்டாவில் வந்து இன்னும் என்னை ஃபாலோ பண்ணாமல் வந்தீங்கன்னா வந்து டக்குன்னு போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வேறு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக 3K 3.150 எவ்வளவோ வந்துருக்கு இப்போ ஃபாலோவர்ஸ் யூடியூப்பில். அவ்வளோதான் இருக்கும். நம்ம சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. பட் அப்பப்போ தான் வீடியோ போட முடியுது. ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு 1.5 வருஷம் போட்டேன். அதில் கிடச்சது தான் அதில் ஒரு 2500 ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. அதோடு அப்படியே வந்து நான் வீடியோ போடுறதவே அப்படியே வந்து குறைச்சிட்டேன்னா அப்படியே ஃபாலோவர்ஸும் அதுக்கப்புறம் வந்து ஆனால் வீடியோ போட்டால் ஒரு 10 ஃபாலோவர்ஸ் 20 ஃபாலோவர்ஸ் கூட்டிகிட்டு தாங்க இருக்குது. ஆனால் குறையலை. ஃபாலோவர்ஸ் எதுவுமே குறைய கிடையாது. ஃபாலோவர்ஸ்ன்ற சப்ஸ்கிரைபர்ஸ் எதுவுமே குறைய கிடையாது. எல்லாமே நான் ஒரு வீடியோ போட்டால் அதில் ஒரு 10 ஃபாலோவர்ஸ் வராங்க. அப்படின்றப்போ வந்து நான் போட்டுகிட்டே இருந்தால் நிறையா ஃபாலோவர்ஸ்லாம் கெயின் பண்ணலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ்லாம் எங்கே நமக்கு டைமே கிடைக்க மாட்டேது அப்படின்னு நம்ம போடுறது. ஒரு 1 இயர் வந்து யூடியூப்லேயே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அழகாக ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம அங்கிட்டு எங்கே நம்ம ஒர்க் இருக்கிற சூழ்நிலையில் அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால தான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அப்படியே நிற்கிது. அப்படியே அந்த மினிமம் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நிற்கிது, வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போது சப்போஸ் வந்து நான் வீடியோ போட்டு அது எந்த இதுக்குமே வந்து அதை சப்ஸ்கிரைபர்ஸும் கூடாமல் அப்படியே ஸ்டாண்ட் பையாக இருந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நான் அப்படியே வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கே நல்லா இருக்காது. என்னடா அது எதுவுமே நம்மளுக்கு எஃபர்ட் போட்டு ஒன்றுமே யூஸ் இல்லையே அப்படின்னு. பட் ஆனால் வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸாவது வராங்கன்றப்போ வந்து இப்போ நம்ம வீடியோவிலையும் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு கணக்கு தான். அப்படின்றப்போ வந்து போடலாம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருமே வந்து அந்த கொரோனா பீரியட் தாங்க. அப்போ வந்து நல்லா ஃப்ரீயாக இருந்தோமா, நல்லா வீடியோ போடுறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்படியே மாறிச்சு. அப்படியே எல்லாருமே நம்மளுக்கும் அப்படி ஸ்டடீஸ் முடிஞ்சிருச்சா, ஸ்டடீஸ் முடிஞ்சோடனே அடுத்தடுத்த இதுக்கு என்ன மூவ் ஆகணுன்ற யோசிக்க ஆரம்பிச்சாச்சு. வேறு ஒன்றுமே இல்லை. அதனால் வந்து இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிட்டோம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா நானே வீடியோ வந்து அப்பப்போ தான் போடுறேன். அப்பப்போ வீடியோ போடுறது ரெகுலராக வீடியோ போடுற மாதிரியே பில்டப் கொடுக்கக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லி வைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா புதுசாக பார்க்குறவங்க வந்து உள்ளே போய் செக் பண்ணி பார்ப்பாங்க, அடுத்து எப்பப்போலாம் வீடியோ வந்திருக்கு என்னன்றதை. அவங்களுக்காக சொல்கிறேன். சரி, ஓகேங்க. தூரம் தள்ளி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எப்படி கை போட்டு எப்படி இதுன்றது பார்த்தீங்களா? இப்போ நம்ம போகிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா பச்சை பசேன்னு இருக்கும். இங்கேயே நல்லா ஜிலு காற்று வருது. இன்னொரு ரூட்டும் இருக்குது. சோளம் தான் போயிருக்கலாம். பட் இது நான் சூஸ் பண்ணிட்டேன், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம இதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம் பார்க்குறேன். எங்கேயா இருங்கண்ணா? எந்த ஏரியா? சரி, வா. போவா. தோரிமான் அந்த அணைக்கட்டில் தண்ணி வருதா? எப்படி ஃபுல்லாக வருதா இல்லை அப்படி ஒழுகுற மாதிரி வருதா? ஃபுல்லாக வருதா? மூடிருச்சு. அப்போ குளிக்கலாமா? குளிக்கலாமா? எழுத்து போயிடா? குறைஞ்சிருச்சா? இல்லை இப்படி ஒழுகி தானே வருது.
அங்கே நிப்பாட்டவா? ஓகே. பசங்க வந்து குளிக்கலாம்னு சொல்கிறாங்க, பார்ப்போம் என்னான்னு எப்படி இருக்குன்னு. நான் வந்து இப்போ வந்து குளிப்போனான்னு தெரில, டவுட்டு தாங்க. அப்போ வந்து நம்ம ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கோம். நம்ம வந்து இன்னும் ஒரு நாளைக்குன்னு இல்லை, ஆமாம் இன்னொரு நாளைக்கு தான். இன்றைக்கி வர்ற வாய்ப்பு கம்மி தான். மேபி வந்து டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ வந்து அப்படியே ஒரு குளியல் போட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம மட்டும் தனியாக போய் குளித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. ஐயோ ஏயா அப்படி இங்கிட்ட வளைக்கிற. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு செம்ம ஸ்பாட்டுங்க அந்த இடம். உண்மையிலே ஒரு வேறு லெவல் ஸ்பாட் இது. மாத கடைசியாக இது ஒரு செம்ம ஸ்பாட்டு. நான் நிறைய வாட்டிக்கிட்ட வந்து நினைப்பேன், இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்துடணுண்டா அப்படின்னு, ஒரு ஃபோட்டோ ஷூட் போட்டுடணுன்னு. அங்கே வாய்ப்பே கிடைக்கல இங்கே வந்து எடுக்கிறதுக்கு. அங்கிட்டே நின்று எடுத்துகிறோமா, அங்கிட்ட இல்லாட்டி அங்கிட்ட வாடிப்பட்டி போயாச்சு. இனி அங்கிட்ட இல்லாட்டி அந்த மேலூர் சைடு போயிடுவோம், அந்த நத்தம் சைடு. இந்த சைடு வர்றதுக்கு இதுதான் சூப்பர் ஸ்பாட்டு. அப்படி ஜில்லுன்னு இருக்கும், அப்படியே நீட்டாக அப்படி சில் கிளைமேட்டில் நின்று அப்படி கொஞ்சம் குழுக்குழுன்னு காற்றை வாங்கிக்கிட்டு அப்படியே பேசிட்டு போகலாம். நிறைய டேஞ்சரஸ் பிளேஸுங்க இந்த இடம். வண்டி வந்து அப்படி வரும், ஹைவேல பார்த்து தான் க்ராஸ் பண்ணணும் அந்த இடத்த மட்டும். அந்த பேரிகார்டு வேறு போட்டிருக்காங்களா, வர்ற வண்டியே நம்மளுக்கு கண்ணு தெரியாது. You should be so careful in this place. நீ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாலம் வரும். ஸோ பாலத்துக்கு சைடில் போய் அப்படியே அங்கிட்டு போய் பார்க்கணும். இதுதான் சார் நான் சொன்னேன்ல, இந்த ஏரியா வந்து உண்மை சூப்பராக ஒன்றும். ஸோ இதுதான் நான் சொன்னது. என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பக்கமே மரமாக இருக்கும். இதான் செம்ம ஜில்லுன்னு இருக்கும் இந்த இடம். அப்படி குழுன்னு வெயிலே அடிக்காது. மரம்லாம் எவ்வளோ பெரிய மரமாக இருக்குன்னு. நல்ல வேலை இதை எப்படியோ விட்டுட்டாங்க, இந்த ரோடை மட்டும் இந்த அளவுக்கு மட்டும் போட்டுட்டு. உண்மையிலே சூப்பர் ஏரியாங்க இந்த இடம். இங்கிட்டலாம் தோட்டம் வாங்கி போட்டோம்னா தரமாக இருக்கும். என்னாச்சு பஞ்சாயத்து கீழமாத்து. ஸோ இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வைகை ஆற்றுக்கிட்டே வந்தாச்சுங்க. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி போகுதுன்னு தெரியுதான்னு தெரியல, எனக்கு தெரியுது. இதில் போய் அங்கே போகணும் போல். பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுதுன்னு. அந்த ஏரியாவே சூப்பர் ஏரியாங்க. அங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி. அது குளிக்க முடியுமானே தெரில. அநேகமாக வந்து அது நல்லா ஃபுல் ஃப்ளோவாக போயிட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஐயோ எவ்வளோ தண்ணி போகுது, நிறையா தண்ணி போகுதுங்க. செம்ம ஃப்ளோவாக போயிட்டுருக்கு. ஓகே உள்ள வந்து ஒரு கிராஸ் வரும். ஸோ இந்த ரைட்டில் போயிட்டு அப்படியே லெஃப்ட் எடுக்கணும். ஸோ அப்படியே போய் பார்த்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்கலாம். ஏன்னா வந்து செக் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி வந்ததேவும். ஏன்னா வந்து நம்ம குளிக்கணுன்ற எண்ணத்தோடையே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வந்து குளிக்காமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி அப்செட் ஆயிரும். சப்போஸ் செக் பண்ணிக்கிட்டு போனோன்னா அது நல்லாயிருக்கும். மீன் சாப்பாடு, இங்கெல்லாம் மீன் சாப்பாடு வச்சுருப்பாங்க, சூப்பராக இருக்கும். எப்போ எவ்வளோ தண்ணி கிடக்கா போகுதா, அப்படியே ட்ராப் ஆகி நிற்கிதுங்க. அப்போ போகலை, தண்ணி நின்றுச்சு. சரி ஓகே, நம்ம அப்போ அங்கே போய் பார்த்துட்டு எப்படி தான் இருக்குன்றதை பார்ப்போம். ஓகேவா? திண்டுக்கல் 9 கிலோமீட்டர்.
இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிஃப்ட்டில் போனோம்னா அது வந்துடும். போன வாட்டி ஞாபகம் இருக்கான்னு தெரில, நம்ம இங்கே போனப்போ கேரளா போனப்போ இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு இது பார்த்துட்டு இருந்தோம். சரி, கேரளாவில் சாரி கொடைக்கானல் போகிறப்ப. நான் ஒரு நாள் கூட இங்கே வந்ததே இல்லைங்க, வந்து குளிச்சதில்லை அந்த இதில். அதனாலக்காக நம்ம விட்டு நம்ம தான் எங்கெங்கேயோ போயிருக்கோமே, நம்ம பக்கத்தில் இருக்கிற இந்த ஏரியாவுக்கு போகாமல் இருந்துட்டா நல்லா இருக்காதுன்னு தான் இன்றைக்கி நாங்கிட்ட வந்ததே, பிளானை போட்டதே. ஊசிங்க சிடிக்குது இப்படி சீக்கிரத்தில். நம்ம வண்டிக்கு ரேசர் செட்டு வேறு மாற்றணும்னு நினைக்கிறேன். சட்டுன்னு அடிக்குது. இப்படி அடித்தா நம்மளுக்கு டென்ஷன் ஆகும். இங்கனக்குள்ளே தான் அந்த இருக்குது பாருங்கள், தரமாக இருக்கா, அந்த குளிச்சுட்டு இருக்காங்க பாரு. அதான் தண்ணி போகுதுங்க. அண்ணே இந்த இன்னும் இந்த வளைஞ்சு ஒன்று இருக்கும்ல, தண்ணி அப்படியே ஒழுகுறது, அது எங்கே இருக்குது? இல்லை இந்த இதே மாதிரியே இன்னொரு இடத்துல இது இருக்குமான்னு கேட்குறேன். இதானா வத்திடுச்சா? ஆ ஆ ஆ ஆ ஆ சரி ஆ. ஓ, இது அப்போ இருந்தது அப்படியே நெப்பிருச்சா? மணல் நெம்பிருச்சா? அதான் நான் பார்த்தேன் என்னடான்னு. ஸோ இதாங்க நான் சொன்னது. இப்போ நடந்து போனோம்னா நம்ம இதில் தான் போனோம். இன்னொரு இடம் தண்ணி அடிக்கிறதுனா சோழநாள் மேற்கு இருக்குது. ஆ, சோழநாள்லேருந்து அதை இதில் மணல் கொடுக்குற ஒரு பாதையில் ஆ அது போனோம்னா ஆனால் தேக்கடி இருக்குது. அதைத்தான் கேட்குறேன். அதுதான் எங்கே இருக்குன்ட்டு. அங்கே அது எங்கே இருக்குது? முள்ளிப்பாளையம் தாண்டி. முள்ளிப்பாளையம் தாண்டிலே அவுட்டர்லேயே இருக்குது. அது பேர் என்னது? சரி ரைட்டு, ஓகே, நான் கேட்டுக்கிறேன். இது குருவித்துறை கிட்ட இருக்கும்னுவாங்க. ஆ ஆ ஆ ஆ ஓப்பனாக வர்ற இதே ஓப்பனாக வர்றேன். ஆ ஆ ஆ ஆ ஆ அது அந்த வளைஞ்சு இருக்குமா அது? ஆ ஆ சரி சரி ரைட், ஓகே, சரிண்ணே. சரி. அது இன்னொன்று இருக்குங்க, இப்போ கணக்குள்ள ஒழுகுதில்ல, அதே மாதிரி இன்னொன்று ஒன்று இருக்குது. எங்கனக்குள்ளே இருக்குன்னு தெரியல. இப்படி வந்து இதோட வந்து என் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 நிமிஷம் போயிடுச்சு. இதுக்கு மேலே போச்சுன்னா வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் இதோட வந்து என் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்த விளாக் வந்து அடுத்து வரும். அடுத்த வாரம் வந்து அடுத்து வரும், சரிங்களா? அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுக்கிட்டே போயிருப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அண்டர் தென் பாய் ஃப்ரம் தினேஷ், டாடா பாய், யூ. ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு.